ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. நான் தான் உங்கள் திண்டுக்கல் பொண்ணு பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலைக்கோட்டைக்கு வந்திருக்கேங்க. இன்றைக்கி சண்டேங்க. அவ்வளோக்கா கூட்டம் இல்லை, ஏதோ ஆவரேஜாக தான் இருந்தது. எங்கள் அப்பா அந்த மலைக்கோட்டையை பற்றி சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ஏழு சுரங்கம் மாதிரி வணிகம், அந்த காலத்தில் வணிகம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது, 7 6 இருக்குது. பட் அதில் ஒரே ஒரு வழி தான் சரியான வழின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எங்கே இருக்குன்னு நானும் தேடி பிடிச்சிட்ருக்கேன். பட் எங்கேயுமே காணுங்க. உண்மையிலே கிளைமேட் செம்மையாக இருக்குது. எங்கள் மணி 12:49. சீரியஸ்லி செம்மையாக இருக்குங்க. திண்டுக்கல் வாங்க. திண்டுக்கல் வந்தீங்கன்னா மறக்காமல் மலைக்கோட்டைக்கு வாங்கங்க. மைக் இல்லை, அதனால் என்னோடய வாய்ஸு கிளியராக கேட்காது. பட் என் வாய்ஸ் முக்கியம். சீரியஸாகவே செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நானும் அந்த எங்கள் அப்பா சொன்னார் இல்லையா, சுரங்கவழி பாதைன்னு சொல்லிட்டு, அந்த பாதை நானும் தேடி தேடி பார்த்துட்ருக்கேன். பட் காய்ஸ் அது எங்கே இருக்குன்னு தெரில, தேடிட்டுருக்கேன். மை காட், வாங்க இங்கே போகலாம். வாவ், அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குங்க. அந்த சைடு பார்த்தீங்களா, அங்கே ஃபுல்லாக தண்ணி, அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி, நடுவில் ஃபுல்லாக வீடு அப்படின்றப்போ செம்மையாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்களா, விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டியாக ஒரு பாக்ஸாக தெரியுதா, இங்கேருந்து பார்க்க எனக்கு நல்லா தெரியுது. பட் கேமராவுக்கு ஒழுங்காக தெரிலங்க. மேலே ஒரு குட்டி கோயில் இருக்குங்க, அந்த துணூண்டு கோயில் தான் இருக்குது. பட் மலைக்கோட்டைக்குன்னு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆனால் நான் எதுக்காக வந்தேன்னா, எங்கள் அப்பா சொன்னாருங்க அந்த சுரங்கவழி பாதைன்னு சொல்லிட்டு, அதை கண்டுபிடிக்க தான் நான் வந்தேனே தவிர, நானும் பார்க்குறேன். பட் சுற்றி ஊற்றி பார்க்குறேன். எங்கள் அப்பா எங்கேயோ சொன்னார், இருக்குடா போனீன்னா பாரு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பாருங்களேன், ஒரு குட்டியாக ஒரு தெரியும் அப்படின்ட்டு, அங்கே ஒரு குட்டியாக ஒரு இதாக தெரியுதுங்களா,